ஒரு ராட்சத கப்பலின் இயந்திரம் பழுதடைந்து விட்டது. அதை யாராலும் சரி பண்ண முடியாத நிலையில ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை பணியமர்த்தினாங்க. அவரும் அந்த இயந்திரத்தை மிக கவனமாக ஆய்வு செய்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னோட டூல்ஸ் பேக்ல இருந்து ஒரு சின்ன சுத்தியலை எடுத்து மெதுவா என்ஜின் மேல சில இடங்கள்ல தட்டியதும் இயந்திரம் மீண்டும் உயிர்ப்பித்து வேலை செய்ய ஆரம்பித்தது. வேலை முடிஞ்சதும் கப்பலோட உரிமையாளருக்கு பழுது பார்த்ததற்கான பில் அனுப்பப்பட்டது. அந்த பில்லில் இருந்த தொகையை பார்த்ததும் உரிமையாளருக்கோ பேரதிர்ச்சி. எதுவுமே செய்யாததற்கு இவ்வளவு பெரிய தொகையா? எனக்கு இன்னும் டீட்டெயில்டான பில்லு வேணும்னு கேட்டு அனுப்பினார். அந்த பொறியாளரும் ஒரு விரிவான பில்லை கொடுத்து அனுப்பினார். அதுல ரொம்ப எளிமையா 2 டீட்டெயில்ஸ் இருந்தது. ஒன்னு, சுத்தியலால் தட்டியதற்கு 2 ரூபாய். இன்னொன்னு, எங்கு தட்டணும், எவ்வளவு வேகத்துல தட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தட்டினதுக்கு பாக்கி தொகை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். நிபுணத்துவமும் அனுபவமும் ஒருத்தர் அவ்வளோ எளிதா அடையக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதற்குரிய மதிப்பையும் பாராட்டையும் கொடுப்பது மிக முக்கியமான செயல். ஏன்னா எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அந்த நபர் சந்தித்த போராட்டங்கள், சோதனைகள் மற்றும் கண்ணீரின் பலன்கள். ஒரு வேலையை இன்னைக்கு ஒருத்தர் 30 நிமிஷத்துல முடிக்கிறாருன்னா அதை 30 நிமிஷத்துல எப்படி நேர்த்தியா செய்யறதுன்னு கத்துக்க அவருக்கு சில பல வருடங்கள் ஆகியிருக்கும். பட் பே பண்றவங்களுக்கு அந்த 30 நிமிட வேலை மட்டும்தான் தெரியும். நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா, சுய தொழில் முனைவோரா இருந்தா உங்க படைப்புகளுக்கு சரியான விலையை நிர்ணயிக்க தயங்காதீங்க. அது நியாயமா இருக்கணுமே தவிர மலிவா இருக்கணுங்கிறது இல்லை. அந்த விலையை அப்பேற்பட்ட ஒரு படைப்புக்கும் உழைப்புக்கும் வேறொருவர் நிர்ணயித்தால் அது உங்களுக்கும் நியாயமானதா தெரியணும். சுய அங்கீகாரம் இல்லைன்னா அது நமக்கு நாமே ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துற மாதிரி தான். உங்கள் படைப்புகளை, அனுபவங்களை, உழைப்பை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்க என்ன செய்யணும்னு உங்கள் அனுபவங்கள் சொல்லும் போது உங்கள் நம்பிக்கை அதை செய்ய அனுமதிக்கும். இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதிவிற்காக. நன்றி.